நாங்க நிறைய ஹாஸ்பிட்டல் எல்லாமே போய் பார்த்தோங்க சார். ரொம்ப ஒரு கட்டத்துல எங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வேண்டாம், நம்ம 2 பேரும் இருந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டோம். அப்புறமேலு எந்த ட்ரீட்மெண்ட் எடுக்காமையே விட்டுட்டோம். அப்புறம் ஒரு நாள் திடீர்னு இது மென்சஸே ஆகலைங்க சார். எங்க அம்மா இருந்துட்டு என்ன சொன்னாங்க, இப்படி இருக்கிற குண்டாயிட்டே போயிட்டு இருக்கிற, நீ ஹாஸ்பிட்டல்ல போய் பாரு அப்படின்னாங்க. சரின்ட்டு இவர்கிட்ட கூப்பிட்டுட்டு இருந்து இவரு போலாம், இன்னைக்கு போலாம், நாளைக்கு போலான்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்படி 5.5 மாசம் ஆயிடுச்சுங்க சார். 5.5 மாசம் பேபி இருக்குது, என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு திட்டினாங்க. 5 மாசம் வயித்துல குழந்தை இருக்கு. தெரியவே இல்லைங்க சார். அப்புறமேல எங்க அவசரத்துக்கு என்னமோ 3 மாசத்துல கையில குழந்தைங்க சார். அத்த வருஷம் காத்திருந்ததுக்கு கடவுள் வந்து எங்க இவங்க அவசரப்படுவாங்களோன்னு நினைச்சுட்டு நம்ம 5.5 மாசம் எங்களுக்கு தெரியவே இல்ல. கையில 3.5 மாசத்துல கையில குழந்தை. அது வளர்ந்ததுன்னா ஒன்னொன்னு அதிசயங்கதாங்க சார். அவ வந்து 1.5 வயசுலயே அப்படி நின்னா பாட்டு, உட்கார்ந்தா பாட்டு, சாப்பிட்டா பாட்டு, படுத்தா பாட்டு, எல்லாத்துக்கும் பாட்டுதான்.